அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய சூழலில் பலரும் பல வங்கிகளில் வங்கி கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் சில சந்தர்ப்பங்களில் சில வங்கி கணக்குகளில் மட்டுமே சேவைகளை பெற முடியும். உதாரணமாக பள்ளி பருவத்தில் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு குறிப்பிட்ட வங்கியை தேர்ந்தெடுத்து அந்த வங்கியில் வங்கி கணக்கை திறக்க சொல்லி பள்ளி நிர்வாகம் தெரிவிக்கும். இதே போல பணிக்கு சென்றாலும் சம்பள கணக்குக்கு குறிப்பிட்ட வங்கியில் வங்கி கணக்கு திறக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களால் ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருக்கும். இவ்வாறு பல வங்கி கணக்குகளை வைத்திருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதை பற்றி இங்கே பார்ப்போம். நன்மைகள். பல வங்கி கணக்குகளை வைத்திருப்பதன் முக்கிய நன்மைகளில் ஒன்று, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வங்கி கணக்குகளை பயன்படுத்தலாம். உதாரணமாக அரசு மானியங்கள் போன்றவற்றிற்கு ஒரு தனி கணக்கையும், வருமான வரி செலுத்த அல்லது பணத்தை திரும்ப பெற தனி கணக்கையும் பயன்படுத்தலாம். இதன் மூலம் உங்களுடைய பணம் எங்கு செல்கிறது, எதற்காக பயன்படுத்தப்பட்டது, எங்கிருந்து வந்துள்ளது என்ற விவரங்களை தனித்தனியாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய காலத்தில் வங்கி சேவைகள் பெரும்பாலும் தொழில்நுட்பத்தையே சார்ந்துள்ளது. ஆன்லைன் சாப்ட்வேர்களில் அவ்வப்போது சில பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு இன்னொரு வங்கி உதவியாக இருக்கும். இது போன்ற சூழலில் பல வங்கி கணக்குகளை வைத்திருப்பது ஒரு வங்கியை மட்டும் சார்ந்து இருக்காமல் இன்னொரு வங்கியின் மூலமாகவும் சேவைகளை பெற உதவும். ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் ஒவ்வொரு ஏடிஎம் கார்டு வழங்கப்படும். ஆனால் ஒரு மாதத்தில் ஒரு வங்கியின் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கு வரம்பு இருக்கும். அதே மீறி பணம் எடுக்கும் பட்சத்தில் வங்கிகள் சேவை கட்டணங்களை வசூலிக்கலாம். பல வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் போது ஒவ்வொரு வங்கியிலும் மாதத்திற்கு குறிப்பிட்ட வரம்பு இருக்கும். இதன் மூலம் கட்டணம் ஏதுமின்றி பரிவர்த்தனை செய்ய முடியும். பல வங்கி கணக்குகளை வைத்திருப்பதால் ஏற்படும் தீமைகள். பல வங்கி கணக்குகளை வைத்திருந்தால் ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் நீங்கள் குறைந்தபட்ச அல்லது சராசரி இருப்பை வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அபராதம் அல்லது கட்டணங்கள் விதிக்கப்படலாம். ஒவ்வொரு கணக்குக்கும் இந்த பேலன்ஸ் தேவைகளை பூர்த்தி செய்வது சவாலானதாக இருக்கும். பல்வேறு வங்கி கணக்குகளை வைத்திருப்பதால் சில வங்கி கணக்குகளை மறந்து அப்படியே விட்டுவிடக் கூடும். இதன் காரணமாக மோசடி செய்பவர்கள் உங்கள் கணக்குகளை தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏனெனில் பயன்பாட்டில் இல்லாத கணக்குகளை குறிவைத்துதான் ஹேக்கர்கள் பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். எனவே உங்களுடைய பயன்படுத்தாத வங்கி கணக்குகளின் அறிக்கைகளை அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும். பல வங்கி கணக்குகளை நிர்வகிப்பது அதிக நேரத்தை செலவழிக்கும். பல்வேறு கணக்கு அறிக்கைகளை கண்காணித்தல், தனிப்பட்ட தகவல்களை புதுப்பித்தல் என பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும்.